மன்றாடுவோம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக இந்த ஆண்டிலும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை உம்முடைய வருகையின் நாட்களை காண எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வருகையின் நாட்களில் இந்த முதல் ஞாயிறு செய்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தாவே, நீர் பேசும், நாங்கள் கேட்கின்றோம். இயேசு இரட்சகரின் இனிய நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, வந்தவரும் இருக்கின்றவரும் வருகிறவருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று முதல் நாம் வருகையின் நாட்களுக்குள் பிரவேசிக்கிறோம். அட்வென்ட் சீசன். இந்த வருகையின் நாட்கள் சிறப்பு என்னவெனில், கிறிஸ்தவ ஆண்டின் துவக்கமாக இது கருதப்படுகிறது. இன்று முதல் கிறிஸ்தவ ஆண்டு தொடங்குகிறது. ஆகவே இது ஒரு வகையிலே புத்தாண்டு என்று நாம் அழைக்கலாம். திருச்சபை வழிகாட்டுதலிலே பல காலங்கள் இருக்கின்றன. ஒன்று அட்வென்ட் காலம், அதைத் தொடர்ந்து லெந்து காலம், அதைத் தொடர்ந்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற காலங்கள், பிறகு திருத்துவ ஞாயிறு, அதைத் தொடர்ந்து பெந்தேகோஸ்தே ஞாயிறு, அதைத் தொடர்ந்து வருகிற 26 வாரங்கள், அதைத் தொடர்ந்து இந்த அட்வென்ட் அல்லது வருகையின் நாட்களை நாம் துவங்குகிறோம். இந்த அட்வென்ட் நாட்கள் தான் திருச்சபையின் நாட்காட்டியில் முதல் மாதம் என்று நாம் சொல்லலாம். இது எப்போது வரும் என்று சொன்னால், கிறிஸ்து பிறப்பின் விழாவை கொண்டாடுவதற்கு முன்பாக வருகிற 4 ஞாயிற்றுக்கிழமைகளை அட்வென்ட் ஞாயிறாக, வருகையின் நாட்களாக நாம் கொண்டாடுகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டிலே இன்று நவம்பர் 29ஆம் தேதி வருகையின் முதல் ஞாயிறாக கொண்டாடுகின்றோம். இதில் நாம் சிந்திப்பதற்காக நம்முடைய தென்னிந்திய திருச்சபை கொடுத்திருக்கின்ற தலைப்பு மரியாள் எலிசபெத் சந்திப்பு, கிறிஸ்துவின் வருகையை மகிழ்வுடன் எதிர்நோக்கல். ஜாய்ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கமிங், மீட்டிங் ஆஃப் மேரி வித் எலிசபெத். ஆகவே இயேசுடைய முதல் வருகையை மகிழ்ச்சியோடு வரவேற்றவர்களில் முக்கியமானவர்கள் அன்னை மரியாவும் எலிசபெத் அம்மாவும் ஆவார்கள். இதற்கு துணையாக சிந்திப்பதற்கு நாம் துணையாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகள், பழைய ஏற்பாட்டில் எரேமியா 33ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்கள், திருப்பாடல்கள் 68 11 முதல் 20, 1 தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை, லூக்கா முதல் அதிகாரம் 39 முதல் 45 வரை. இந்த பகுதிகளை மையமாக மரியா எலிசபெத் இவர்களுடைய சந்திப்பை மையப்படுத்தி இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக இதற்கு துணையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற மற்ற பகுதிகளையும் மேலோட்டமாக பார்த்து செல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த துணை பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால், இந்த மைய பகுதியை நாம் புரிந்து கொள்வதற்காக. இதிலே நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்வுடன் எதிர்நோக்கல். கிறிஸ்துவின் வருகையை 3 காலங்களிலே எதிர்பார்த்தார்கள். பழைய ஏற்பாட்டின் காலம், அப்போது அவர்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலும்
பிறகு ரோமா ஆட்சியின் அடிமைத்தனத்திலும் இருந்தார்கள். இப்படி அடிமைத்தனத்திலே இருந்தவர்கள் தங்களுக்கு ஒரு மெசையா வருவார், மீட்பர் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆகவே அதை நாம் முதற்காலமாக நாம் சொல்லலாம். அதுதான் கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தைய காலம். சாதாரணமாக வரலாற்றிலே நாம் பார்க்கும்போது காலங்களை 2 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று கிறிஸ்து பிறப்பதற்கு முன், அதன் பிறகு கிறிஸ்து பிறந்த பின் என்று சொல்லுவார்கள். ஆனால் திருமறையிலே நாம் 3 காலங்களாக அதை பிரிக்கலாம். எப்படி என்று சொன்னால், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் இருந்த பழைய ஏற்பாட்டின் காலம், இரண்டாவதாக கிறிஸ்து மானிடராக இந்த உலகத்திலே வாழ்ந்த கிறிஸ்துவின் காலம், மூன்றாவதாக கிறிஸ்து மீண்டும் வரப்போகிற 2ஆம் வருகையை எதிர்நோக்கி இருக்கிற கிறிஸ்துவுக்கு பின்னான வருகையின் காலங்கள் என்று சொல்லலாம். அந்த வகையில் முதல் 2 பகுதியும் எரேமியா 33 10 முதல் 16, திருப்பாடல் 68 11 முதல் 20. இதிலே அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் என்பதை குறிப்பாக திருப்பாடல் 68 நாம் பார்ப்போமானால், அவர்களுடைய ஒரு சில எதிர்பார்ப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நீங்கள் திருமறையை வைத்திருப்பீர்களானால் தயவு செய்து எடுத்து திருப்பாடல் 68 வைத்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த திருப்பாடலுக்கான தலைப்பு என்னவென்றால், இறைவனின் வெற்றி பவனி. அவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்தாலும் அவர்கள் எதிர்பார்ப்பது என்னமோ, இறைவன் வெற்றியோடு வருவார் என்பதுதான். ஆகவே அதை வெற்றி பவனியாக அவர் குறிப்பிடுகிறார். முதலாவது அவர் சொல்வது 6வது வசனத்திலே, திருப்பாடல் 68:6, தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகிறார், சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கிறார். ஆகவே எப்போதுமே கடவுள் தனித்திருக்கிறவர்கள். அடுத்து நாம் பார்க்கின்றோம், சிறைப்பட்டவர்கள், தனித்திருப்போருக்கு உறைவிடத்தையும் ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலையும் தருகிறார் என்று சொல்கிறார். அதையே அவர் மீண்டும் 10வது வசனத்திலே வலியுறுத்தி சொல்கிறார், எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளிப்பார் என்று சொன்னதை அளிப்பார் என்று இங்கே சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய மற்றொரு தீர்க்க தரிசனமான வசனம் என்னவென்று சொன்னால், அதே திருப்பாடல் 68:12, வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் கொள்ளை பொருள்களை பகிர்ந்து கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பெண்கள் ஒடுக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே தான் இருந்தார். ஏன் சமீப காலமாக கூட அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்று சொல்லப்பட்ட காலத்தை நாம் அறிவோம். ஆனால் இந்த திருப்பாடலாசிரியர் கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே எழுதுகிறார். இது தாவீதின் பாடல் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அவர் சொல்கிறார், 68வது திருப்பாடல் 12வது வசனத்தினுடைய பிற்பகுதி, வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் கொள்ளை பொருள்களை பகிர்ந்து கொண்டார்கள். பெண்கள் விடுதலையை குறித்து அங்கே பேசுகிறார். ஆகவே இந்த பகுதியிலே நாம் குறிப்பாக பார்க்கின்ற போது, தனிப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பெண்கள் இவருடைய விடுதலையை எதிர்பார்க்கிறார் மெஸ்ஸியா முதலில் வரும்போது. அதனைப் போலவே நாம் எரேமியா 33ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற போது, அங்கே சிறப்பாக அங்கேயும் விடுதலையை பற்றி அவர் சொல்கிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்துடைய பிற்பகுதியை வாசிக்கிறேன். முன்னிய நன்னிலைக்கு உயர்த்துவேன் என்கிறார் ஆண்டவர். முன்னைய நன்னிலைக்கு உயர்த்துவேன். முன்னைய நன்னிலை என்றால் என்ன? இந்த அடிமைப்பட்டனத்தில் இருந்ததற்கு முன்பாக அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே வாழ்ந்த போது விடுதலையோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை தருவேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நான் தருகிற ஆட்சி எப்படி இருக்கும் என்று சொன்னார், நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன். நீதியின் தளிர் என்று சொல்கிறார். இந்த மெஸ்ஸியா வருகிற போது அங்கே நீதி இருக்கும். ஆகவே ஆண்டவருடைய மையமான நிலை என்னவென்று சொன்னால், அன்பும் நீதியும், அதை தருவேன் என்று சொல்கிறார். இதை தான்
அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். இரண்டாவதாக நான் குறிப்பிட விரும்புவது, இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு வருகிற இயேசுவின் பிந்தைய காலம். இது குறித்து பவுலடியார் எழுதுகிறார். அந்த பகுதி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்களில். இதில் குறிப்பாக என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், ஏன் இந்த தெசலோனிக்கேயருக்கு பவுலடியார் கடிதம் எழுதினார் என்று சொன்னால், இந்த முதல் நூற்றாண்டு திருச்சபை இயேசு கிறிஸ்து இருந்தபோது அவர் சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஆகவே என்னுடைய வருகையை காண்பதற்கு முன்பாக இந்த தலைமுறையே கூட போகாது என்றெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். சீக்கிரமாய் வருகிறேன் என்பதை இந்த முதல் நூற்றாண்டு திருச்சபையினர் என்ன கருதினார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய காலத்திலேயே வந்து விடுவார். ஆகையினாலே அவர்கள் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பிலே இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருந்தது என்னவென்று சொன்னால், அவர்களுடைய காலத்தில் விசுவாசிகளாக இருந்த மூத்தோர் பலர் மரித்து கொண்டே போகிறார். அப்படியானால் இயேசு இன்னும் வரவில்லையே. அதே நேரத்தில் முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே பல துன்பங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். ஆகையினாலே அவருடைய விசுவாசத்திலே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. இந்த நிலையிலே தான் தெசலோனிக்கேயருக்கு இந்த கடிதத்தை அவர் பவுலடியார் எழுதுகிறார். அவர் எழுதும்போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என்னால் நேரடியாக வர முடியவில்லை, ஆகவே நான் தீமோத்தேயுவை அனுப்புகிறேன் என்று சொல்லி தீமோத்தேயு அனுப்புகிறார். அவர் போய் அவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி திரும்புகிறார். ஆகவே தான் போக முடியவில்லை, ஆனால் வருகைக்காக எதிர்பார்த்திருக்கின்றவர்களை திடப்படுத்துவதற்காக தன்னுடைய தூதுவராக தீமோத்தேயுவை அனுப்புகிறார். ஆகவே தீமோத்தேயுவை அனுப்பி அவர்களை திடப்படுத்துகிறார். அங்கே அவர் சொல்கிறார் 5வது வசனத்திலே 1 தெசலோனிக்கேயர் 3:5, ஆகவே நமது பிரிவை தாங்க முடியாமல் உங்கள் நம்பிக்கையை பற்றி அறிந்து கொள்ள தீமோத்தேயுவை அனுப்பினேன். ஏனெனில் சோதிப்பவன் உங்களை சோதனைக்குட்படுத்தி விட்டானோ என்றும் அதனால் எங்கள் உழைப்பு வீணாகிவிட்டதோ என்றும் அஞ்சினேன். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன், நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே வந்தீங்க, ஆனால் ஒரு தடுமாற்றம். அதாவது என்னன்னு சொன்னால், பிசாசு அவர்களுக்கு கொடுக்குற சோதனை என்னவென்று சொன்னால், இயேசு வரேன்னு சொன்னாரே, எங்கே வரல, அதனால் இதெல்லாம் பொய் என்று சொல்கிற நிலையிலே தான் மீண்டும் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு தீமோத்தேயுவை அனுப்புகிறார், கடிதத்தை எழுதுகிறார். அந்த 3ஆம் அதிகாரத்தின் முடிவிலே அவர் சொல்லுவார், 13வது வசனம் 3:13, இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்போது நாம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. ஆகவே அவர் வருவது நிச்சயம். அவர் வரும்போது நாம் தந்தையாம் கடவுளுக்கு முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக என்று சொல்லி எழுதுகிறார். அதற்கு பிறகு நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்களானால் குறிப்பாக 13 முதல் 18 வசனங்களிலே மரித்தோரை குறித்து நீங்கள் நம்பிக்கையற்றவர்களைப் போல் இருக்கக்கூடாது, அவர் தூதரோடு வருவார், நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்போம், அவருடைய சமூகத்தில் எல்லாரும் நாம் மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்போம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரை சொல்லுவார். ஸோ இங்கே நான் பார்க்கிற போது என்னவென்று சொன்னால், விசுவாசத்திலே உறுதிப்படுத்துதல், எதிர்பார்ப்பை உறுதிப்படுத்துதல், இதைதான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசுவின் முதல் வருகைக்கு செய்தார்கள். அதை தளர்வுறும் போது மற்றவர்கள் அதை திருப்பாடல் ஆசிரியர் தாவீதைப் போல, பவுலடியாரைப் போல, தீமோத்தேயுவைப் போல பலவீனப்பட்டவர்களை உற்சாகப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நமக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது மரியாவும் எலிசபெத்தும். இவர்கள் இந்த மெசியாவினுடைய காலத்திலே அவரை வரவேற்பதற்கு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். ஒருவரை உற்சாகப்படுத்த வேண்டுமானால் 3 வழிகளிலே உற்சாகப்படுத்தலாம், அல்லது தளர்வுற்று இருக்கின்ற போது 3 வகைகளிலே உற்சாகப்படுத்தும். ஒன்று,
நேரடியாக நாம் போய் அந்த மக்களை திடப்படுத்துவது, அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவது. இரண்டாவது, யாரா நாம் போக முடியவில்லை என்று சொன்னால் மற்றவர்களை அனுப்பி உற்சாகப்படுத்துவது. மூன்றாவது, கடிதத்தின் வாயிலாக உற்சாகப்படுத்துவது. இதை இப்போதும் நாம் செய்ய வேண்டும். விசுவாசத்திலே தளர்வுற்று இருக்கிற மக்களை பார்க்கின்ற போது, விசுவாசத்திலே அல்லது நாமே உறுதிப்பட நினைக்கிற போது நாம் நேரடியாக சென்று மற்ற விசுவாசிகளுடன் நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நம்மால் போக முடியவில்லை என்று சொன்னால் உண்மையான விசுவாசமுடையவர்களை அனுப்பி உற்சாகப்படுத்த வேண்டும், அந்த விசுவாசத்தை திடப்படுத்த வேண்டும். அல்லது கடிதம் வாயிலாகவாவது தொடர்பு கொள்ள வேண்டும். இங்கே மரியா தெரிந்து கொண்ட முறை என்னவென்று சொன்னால், நேரடியாக எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார். அதை தான் நாம் லூக்காவிலே நாம் பார்க்கிறோம். லூக்கா முதல் அதிகாரம் 39 முதல் 45 வசனங்களில் நாம் வாசிக்கிற போது மரியா எலிசபெத் சந்திக்கிறார். எந்த சூழ்நிலையிலே மரியாவை கபிரியேல் தூதர் சந்தித்து, அருள் நிறை பெற்றவளே நீ வாழ்க, நீ கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய், அவர்தான் இந்த உலகத்தை மீட்கப் போகிறார். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க என்று நம்முடைய கத்தோலிக்க சகோதர சகோதரிகள் திருச்சபையினர் இன்றைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார். அஸ்தியற்ற மரியாயே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உன் திருவயிற்றின் கன்னியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. கோடிக்கணக்கான மக்கள் நாள்தோறும் சொல்கின்றது ஜெபம் இது. அருள் நிறைந்த மரியா. கபிரியேல் தூதன் மரியா அன்னையை பார்த்து சொல்கிறார், நீர் அருள் நிறைந்தவர். ஆனால் இந்த வார்த்தை கேட்டவுடனே மரியா மகிழ்ந்து விடவில்லை. எதற்காக இந்த அருள் எனக்கு? சொல்லப்போனால் மரியாவுக்கு அப்போது வயது 15க்குள் தான் இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இப்போதே குழந்தை திருமணங்களை பற்றி கேள்விப்படுகிறோம். நான் கேள்விப்பட்டது என்னுடைய தாயாருக்கே 13-14 வயதிலே திருமணம் நடந்தது, ஒரு 80-90 ஆண்டுகளுக்கு முன்பாக. என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண் பருவமேதிய உடனே ஓராண்டுக்குள்ளாகவே அந்த திருமணம் முடிய வேண்டும். அதற்கு முன்பாகவே நிச்சயம் நடந்துவிடும். இந்த நிலையில் ஒரு பெண், அதுவும் அந்த பெண் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால், 26வது வசனத்தை தெளிவாக நாம் வாசிக்கும்போது தெரிகிறது. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். எங்கே இருக்காங்க அவங்க? கலிலேயாவில் இருக்கிற நாசரேத் என்கிற சிற்றூர். கலிலேயா என்பது பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதி. அதிலும் இருக்கிற ஒரு சின்ன ஊர், அதிலும் இருக்கிற ஒரு சின்ன பெண் கன்னி. அவரிடத்திலே சொல்லுகிறார், அருள் நிறைந்து பெற்றவரே நீர் வாழ்க, உம்மிடத்தில்தான் மீட்பர் பிறக்கப் போகிறார். இது ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு காரியம். உண்மையில் நாம் வரலாற்றை அல்லது புனைவு கதைகள் என்று சொல்லுவார்கள், லெஜெண்ட், இதை பார்க்கிற போது பல பெண்கள் மேசியாவுக்காக காத்திருந்தார் திருமணம் செய்து கொள்ளாமல். ஆனால் தனக்கு இந்த அழைப்பு வருகிற போது அவர் அஞ்சுகிறார். அப்போது அஞ்ச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தூய ஆவியர் உன் பேரிலே இருப்பார் என்று சொல்லி அவருக்கு அடையாளமாக சொல்கிறார், உன்னுடைய இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் கருவுற்று இருக்கிறார். 2 பேருக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இவங்க திருமணமே ஆகாத கன்னி, அவங்க பிள்ளை பேற்றை பெற்றெடுக்கக்கூடிய வயதை கடைந்த மூதாட்டி. இது பாருங்க எவ்வளவு நிலையிலே. வேறு வகையிலே சொல்ல வேண்டுமானால் சரீரம் செத்தவள் மரியா, சரீரம் செத்தவர் என்று கருதப்படுகிறவர் சகரியாவும் எலிசபெத்தும். ஆனால் ஆண்டவருடைய ஆற்றல் அவர்களுக்கு வருகிற போது எலிசபெத் கருவுற்றிருக்கிறார். அவருக்கு இது 6வது மாதம். அங்கே ஒரு பெரிய சவால். இங்கே திருமணமே ஆகாத ஒரு இளம் பெண் கன்னி, இவர் குழந்தையை பெற்றிருக்கிறார்.
இதை கேட்டவுடனே மரியா சொல்கிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய விருப்பத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சவாலாக இருக்கிறார். கடவுள் சொல்லிட்டார், நான் ஏற்றுக்கிறேன். இதனால் வருகிற துன்பம் தெரியும். ஒரு கன்னி கருவுற்றாள் என்றால் எத்தனை பேச்சுக்கள் ஏச்சுக்கள் அத்தனையும் தாங்கிக் கொள்ள தயார். இது ஆண்டவர் கட்டளை என்று மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு துணிவோடு ஏற்றுக்கொண்டு அந்த கிராமத்து சிறு பெண் மரியா துணிவோடு போகிறார். அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகுதான் 39வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா 1:39. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். ஒரு இளம்பெண் மலைநாட்டை கடந்து கருவுற்றிருக்கிற ஒரு மூதாட்டியாகிய எலிசபெத்தை வாழ்த்துகிறார். மரியாவின் வாழ்த்தை கேட்டவுடனே அங்கே எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் என்று 41வது வசனம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன வசனம், எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன். இங்கே கடவுளுக்கு பயந்த மரியாவும் எலிசபெத்தும் கூடுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறார். அங்கே இருந்தவுடனே அந்த குழந்தை துள்ளிற்று என்று பார்க்க ஒருவரை ஒருவர் திடப்படுத்திக் கொள்கிறார், வாழ்த்துகிறார். மரியாவை பார்த்து எலிசபெத் சொன்ன ஒரு பெரிய வாக்கியம் என்னவென்று சொன்னால், நீர் பேறு பெற்றவர். ஏன் தெரியுமா? அந்த 45வது வசனம், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றோர். ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்புகிற நீர் பேறு பெற்றோர். ஆகினால யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறார் அவர்கள் எல்லாம் பேறு பெற்றவர்கள். எந்த சவாலையும் தாக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இன்றைய சூழ்நிலையில் நாம் கிறிஸ்துமஸுக்காக ஆயத்தப்படுவது இந்த வருகையின் காலம் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம். பல கேரல் ரவுண்ட்ஸ், கேரல் சர்வீஸ், ஒருவேளை இந்த ஆண்டு அது இருக்காது. ஆனால் ஆண்டவரின் முதல் வருகையை கொண்டாடுவது நம்முடைய பிரதான நோக்கம் இப்போது இல்லை. ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார். அன்றைக்கு எப்படி அடிமைத்தனத்தில் இருந்தார்களோ அதை போலதான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அரசின் சார்பிலே நெருக்குதல்கள், பொருளாதார நெருக்குதல்கள், விசுவாசத்துக்கான கேள்விக்குறிகள், இதற்கு மத்தியிலே பொய் தீர்க்கர்கள் வருகையை வைத்து பலவாறான பொய் தீர்க்க தரிசனங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், இவர்களுக்கு மத்தியில் நாம் விசுவாசத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால், மரியா எலிசபெத்தை சந்தித்தது போல, உண்மையான 2 விசுவாசிகள் சந்தித்து ஆண்டவரை வாழ்த்தியது போல, தங்களுக்குள் ஐக்கியப்படுத்தி கொண்டது போல, நாமும் நம்முடைய விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இதோ வருகிறார், அதே வருகிறார், இன்றைக்கு வருவார், அன்றைக்கு வருவார் அல்ல, இன்றைக்கே வருவதைப் போல் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பவுலடியார் சொல்வது போல, தெசலோனிக்க திருச்சபைக்கு சொன்னது போல, அவர் முன்பாக நாம் மாசற்றவர்களாய் காணப்படும் பொழுது நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய திருப்பணியை இணைந்து செய்வோம். அதற்கு இந்த வருகையின் நாட்கள் துணை புரியட்டும். மரியாவும் எலிசபெத்தும் ஒருவரை ஒருவர் சந்தித்து வாழ்த்தி கொண்ட போது அவர்களுக்குள் பேருகை ஏந்தது. எதிர்பார்ப்பு என்பது நடப்பதை நம்புவது அல்ல. நாம் ஆண்டவர் வரப்போகிறார், அவர் நீதியின் ஆட்சியை தரப்போகிறார், அன்பின் ஆட்சியை தரப்போகிறார், புதிய வானமும் புதிய பூமியும் படைக்கப்பட போகிறது. நீங்கள் திருவெளிப்பாடு 21வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். புதிய வானமும் புதிய பூமி. வருகை என்பது அழிவல்ல, புதிய மாற்றம். அக்கினி என்பது அழிவல்ல, தூய்மைப்படுத்துவது. ஆகவே அக்கினி என்ற உடனே ஏதோ பாம்பு போட்டு நம்ம எல்லாம் அழிச்சிடுவாங்க, நிச்சயம் கிடையாது. நம்மை தூய்மையாக்குவது, துன்பத்துக்கு மத்தியிலே நம்மை புடமுடிவது, பொன்னை புடமிடுவது போல புடமிட்டு பொன்னாக விளையேற்றியது. ஆண்டவரோடு கூட நாம் அரசாளப் போகிறோம். இன்றைக்கு இருக்கிற அரசாட்சியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆனால் இதை எதிர்த்து, அநீதியை எதிர்த்து போராடுவதற்கு மரியாவும் எலிசபெத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டது போல, ஒருங்கிணைந்து ஒருவர் உற்சாகப்படுத்தியது போல, நாம் ஒருங்கிணைந்து ஆண்டவரின் இறையாட்சி வருவதற்கு ஆண்டவர்
மீண்டும் இந்த உலகத்திலே வந்து நீதியின் ஆட்சி, அன்பின் ஆட்சியை தருவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் கடவுளே, உம்முடைய வாக்குகள் என்றும் மாறாதவைகள் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகம் தொடக்கம் முதலே ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தின் பேரில் அன்பு கூர்ந்ததினாலே இந்த உலகத்தையும் அனைத்து படைப்புகளையும் படைத்தீர். விடுதலையோடு படைத்தீர். மனித பாவத்தினாலே ஆண்டவரே நாங்கள் பலவித அடிமைத்தனத்துக்கு உட்பட்டோம். அப்போதெல்லாம் நீர் தலையிட்டீர். இப்போதும் நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். உடைய வருகைக்காக நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம், மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறோம். சாலமின் ராஜா, சங்கையின் ராஜா, சாமி வாருமே, எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. ஆமாண்டவரே, நீர் சீக்கிரம் வாரும். உம்முடைய இறையாட்சியை தாரும். அந்த இறையாட்சி இந்த உலகத்தில் வருவதற்கு நாங்களும் துணை புரிய எங்களையும் பயன்படுத்தும். அன்றைக்கு அன்னை மரியாவையும் அன்னை எலிசபெத்தையும் நீர் பயன்படுத்தினீர். அதனைப் போல நாங்கள் உம்முடைய கருவிகளாக பயன்பட அருள் தாரும். அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் இனிய நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் தந்தையே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும், தாயும் தந்தையுமாயிருக்கிற கடவுளுடைய அன்பும், தூய ஆவியார் இணையரா உறவும் நாம் அனைவரோடு இருந்து ஆண்டவரின் வருகையை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள அருள் புரிவாராக. ஆமென்.